மிக முக்கியமான ஒரு செய்தி, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதை நீங்கள் லைவாக நியூஸ் பார்த்துட்டே இருக்கீங்க. பட் இதை வந்து நான் ஒரு என்ஜிஓவா, ஒரு வேல்யூஸ் என்ஜிஓவா நான் எப்படி உங்களுக்கு பதிவு பண்ணேன்னா, எல்லா இறைவனுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் எந்த இறை சக்திக்கும் ஒரு அமைதி வேணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஃபஸ்ட்டு அமைதி வேணும். நம்ம பாம்பு போடல, அவங்க ஊர் மக்கள் அழிவாங்க, அவங்க பாம்பு போட நம்ம ஊர் மக்கள். பட்டு சரிசமமாக தான் அந்த தவறு நடக்கும். தவறுனா உயிர் இழப்பு நடக்கும். ஒரு உயிராக இருந்தாலும் அது அவங்களும் இந்தியர்கள் தான். பட் இந்தியாவுக்கு பிரிஞ்சு போனால் அப்போ அவங்க பாகிஸ்தான், இப்போ அவங்க ஆப்போசிட் பார்ட்டியாக மாறிட்டாங்க. பட்டு இந்த போர் வந்து நிறுத்துறதுக்கு உண்டான அனைத்து வேலையும் பொதுமக்களை இறைவனை வேண்டிக்கணும்னு ஆசைப்படுறேன். நம்பர் 1. நம்பர் 2, அவங்க அடிச்சிட்டாங்க நம்மளும் அடிச்சிட்டோம்னா அது உட்காந்து பேசக்கூடிய ஐநா சபைகள், மற்ற பெரிய நாடுகள், G20, G20 அந்த மாதிரி நாடுகள்லாம் இருக்காங்க. அவங்களாம் உட்காந்து பேசி சமரசம் பண்ணணும். சமரசம் ஆகலைன்னா அடுத்து உண்டான அவங்களுக்கு வந்து அழுத்தம் கொடுக்கணும். அவங்களுக்கு பொருளாதார தடை அந்த மாதிரி ஒரு தடை செஞ்சு அவங்க அந்த மாதிரி பயன்படுத்தணும். பட் எடுத்தோடனே ஒரு போர் போகிறது வந்து ஆக்சுவலி நம்ம ரொம்ப நாள் கழிச்சு தான் போர் போயிட்டுருக்கோம். இதை பெருமையாக தான் எல்லா மீடியாவும் பேசுகிறாங்க. மீடியாவில் வந்து இந்தியாவில் வந்து இந்திய அரசாங்கம் போர் பார்த்து தான் போர் போடுறாங்க. பட் இருந்தாலும் வந்து உலக அமைதியை வேண்டி உங்கள் கிஷோர்குமார் வேன் பீஸ். உலக ஒற்றுமையே உலக அமைதிக்கு முதல் தளம். ஜெய்ஹிந்த், உங்கள் கிஷோர்குமார்.